அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளைக்கு 23/1/2026 தை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து நம்மளுக்கு இன்னொரு விசேஷமான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி. வருடத்தில் ஒரே ஒரு நாள், அதுவும் சிறப்பான நாள் அப்படின்னா இந்த வசந்த பஞ்சமி வருடத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாள். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை நம்ம பார்த்துடலாங்க. என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, பஞ்சமி திதி அப்படின்னாவே வாராகி அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் வசந்த பஞ்சமி அப்படின்னா தாயாரையும் மகாலட்சுமி தாயாருக்கும் வாராகி அம்மனுக்கும் மிகவும் உகந்த நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம். நம்ம வீட்டில் வாராகி படம் இருந்தாலும் சரிங்க, இல்லை சிலை இருந்தாலும் சரி, இல்லை படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த விளக்கை நீங்கள் வாராகி அம்மனாக நீங்கள் பாவித்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நிச்சயம் வாராகி அம்மன் உங்களுக்கு துணை இருப்பார். அந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த விளக்குக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து ஓம் வாராகி அம்மனை போற்றி, ஓம் வாராகி தாயை போற்றி அப்படின்னு முழு மனதோடு நீங்கள் மந்திரங்கள் சொல்லி ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலை கிழிந்திருக்கக்கூடாது, ஓட்டையாக இருக்கக்கூடாது, நல்ல சுத்தமான வெற்றிலையாக இருக்கணும், நுனிப்பகுதி இருக்கணும், அது வாடின வெத்தலையாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையில் 5 ரூபாய் நாணயம் மற்றும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், இந்த பொருளை எடுத்து வெற்றிலை நடுவில் வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையை ஒரு பொட்டலமாக மடிச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்துக்கோங்க. அதை மஞ்சத்தூளில் நனைச்சி அந்த வெற்றிலை பொட்டலத்தை 5 முடிச்சு போட்டு கட்டி மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வச்சுருங்க. எனக்கு எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து, என்னுடைய கடன் தொல்லைகளை தீர்த்து என்னை நல்வழிப்படுத்துவாயாக, ஓம் வாராகி அம்மனே போற்றி. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டே இருங்க. வாராகி தாய்க்கு நீங்கள் செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். இல்லை வெண்ணிற பூக்களை கொண்டு, இல்லை மஞ்சள் நிற பூக்களை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். உங்களுக்கு மஞ்சள் நிற பூ கிடைக்கல அப்படின்னா ஆவாரம்பூ கிடைக்கும் இல்லையா, அந்த பூவு ஆவாரம்பூ கிடச்சிது அப்படின்னா மிகவும் விசேஷம். இல்லை கிடைக்காதவங்க பரவாயில்லை, இருக்கிற பூக்களை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து கொள்ளுங்கள். அப்புறம் இந்த வாசனை போகிற வரைக்கும் உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல இந்த முடிச்சை வச்சிருங்க. அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல போட்டுருங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பலன் பெறுங்கள். ஓம் வாராகி தாயை போற்றி. கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியையும் நாளைக்கு வணங்குவதால் கல்வியில் மிகவும் குன்றியவர்கள் அல்லது கலைகளிலும் மிகவும் குன்றியவர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள், இப்படி அனைத்து விதமான தொழில்களிலும் சிறந்து விளங்கக்கூடியவர். எனக்கு கலைகளே வரமாட்டேங்குது, ஆனால் எனக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது, ஆனால் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைகள் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கவலையில் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு சரஸ்வதி தேவியை வணங்குங்கள். நிச்சயமாக தேவியார் உங்களுக்கு நல்ல அருளை பெறுவார். நாளைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சுக்கோங்க. மஞ்சள் நிற பூக்களால் சரஸ்வதி தேவியை அலங்காரம் செஞ்சுட்டு அவருக்கு ஏலக்காய் போட்ட பாயாசம், இல்லை பானக்கம், இல்லை கேசரி, மஞ்சள் நிறத்தில் கேசரி, அவல், கிச்சடி, இது போன்ற நெய்வேத்தியம் அவளுக்கு படைத்து, கலைமகளில் சிறந்து விளங்கக்கூடியவளே எனக்கு நல்ல ஆற்றலை தருவாயாக, இப்படி அவளை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல ஆற்றலை, நல்ல சக்திகளை அவள் நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாள். நம் பிள்ளைகளும் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க இந்த பதிவு. இந்த பதிவை தவற விடாதீங்க. நிச்சயமாக நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு வேண்டுதலையும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.